ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு ட்ரெமி யோர்செல்ஃப் வீடியோ பதிவுக்கு கீழே எதை பார்க்க போறோம் அப்படின்னா பைத்தான் மூலியமா எப்படி வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்றது. ஓகே, ஸோ அதுவும் ஜாங்கோ யூஸ் பண்ணி எப்படி டெவலப் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ பதிவுல எப்படி அதுக்கான ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்றது. ஓகே, ஸோ எந்த எடிட்டர்ஸ் யூஸ் பண்றது, அது எப்படி வந்து விண்டோஸ் அண்ட் உபுண்டு கீழே லினக்ஸ் வெர்ஷனுக்கு கீழே எப்படி இன்ஸ்டால் பண்ணி ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறத பத்தி தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ சீரீஸ்ல கம்ப்ளீட்டா எம்விடி ஃபார்மட், மாடல் வியூ டெம்ப்ளேட் ஃபார்மட்க்கு கீழே எப்படி ஒரு கம்ப்ளீட் அப்ளிகேஷன் பண்றது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம். ஓகே, பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த எடிட்டர்ஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே பார்த்துடலாம். டவுன்லோட் கீழே போனோம் அப்படின்னா டவுன்லோட் ஃபார் விண்டோஸ். கோ வித் திஸ் ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இல்லைன்னா ஓப்பன், ரெண்டுல ஏதாவது ஒன்று கொடுத்து என்ன பண்ணிக்கோ, ஓப்பன் பண்ணிக்கோ. ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், அப்டேட் நவ், அப்படி இல்லைன்னா கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷன். பட் உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அப்கிரேட் நவ்னு காமிக்காது. ஓகே, டிஃபால்ட் இன்ஸ்டலேஷன் ஒன்று காமிக்கும். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி இங்கே வந்து பைத்தான் என்னோட இன்ஸ்டால்ல இருக்கு. அதனால வந்து என்ன காமிக்குன்னா இந்த மாதிரி காமிக்குது. ஓகே, பட் பெட்டர் சாய்ஸ் நீ எப்பவுமே எதை யூஸ் பண்ணிக்கோ, கஸ்டம் இன்ஸ்டாலேஷனை யூஸ் பண்ணிக்கோ. கீழே ரெண்டு செக் பாக்ஸ் கொடுத்து டிக் ஆப்ஷன் காமிச்சிருக்கும். அது எதுக்காக அப்படின்னா பாத் வேரியபிள் ஆட் பண்றதுக்காக. எதுக்காக? பாத் வேரியபிள் ஆட் பண்றதுக்காக ரெண்டு செக் பாக்ஸ் இருக்கும். ஓகே, நீ ஃபர்ஸ்ட் டைம் வர அப்படின்னா, இது நான் ரெண்டாவது டைம் இன்ஸ்டால் பண்றேன், ஏற்கனவே ஒன்று இருக்கிறனால எனக்கு அப்கிரேட் வருது. பட் ஃப்ரெஷ்ஷாக போற அப்படின்னா என்ன வரும், ஒரு டிக் பாக்ஸ் வரும். அது ரெண்டையுமே என்ன பண்ணிக்கோ, டிக் பண்ணிக்கோ. டிக் பண்ணிட்டு கஸ்டமைஸ். ஓகே, அண்ட் இதுல ஃபார் ஆல் யூசர்னு இருக்கு பத்தியா, இந்த டிக் பாக்ஸ் இங்கேயும் இருக்கான்னு பார்த்துக்கோ, இங்கேயும் இந்த டிக் பாக்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோ. பண்ணதுக்கு அப்புறம் டிக் இல்லைன்னா டிக் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்ஸ்டால் பைத்தான் ஃபார் ஆல் யூசர். ஏற்கனவே நான் இப்படி இன்ஸ்டால் பண்ணிருக்கனால அது டிசேபிள்ல காமிக்குது. பட் உனக்கு இது டிக் மார்க் இல்லாம இருக்கும். இந்த டிக் மார்க்கை என்ன பண்ணிக்கும், டிக் பண்ணிக்கும். டிக் பண்ணிட்டு ஆல் அதர் திங்ஸ் கீழே இருக்கிறதெல்லாம் ஒன்றும் நீட் இல்லை. ஓகே, ஸோ இதை மட்டும் டிக் பண்ணிருக்கியான்னு பார்த்துக்கோ. அப்போதான் எங்க இன்ஸ்டால் ஆகும், சீகோலன்ல இன்ஸ்டால் ஆகும். ஓகே, ஏற்கனவே எனக்கு வந்து சீகோலன்ல பார்த்தா அப்படின்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் உள்ளார பைத்தான் 3.12 இருக்கு. பட் இப்போ அது எங்க இன்ஸ்டால் ஆகுதுன்னு பாரு, டைரக்டா சீகோலன்ல இன்ஸ்டால் ஆகுது. ஓகே, உனக்கு ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ல வேணும்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ல வச்சுக்கோ. இல்ல வெறும் சீகோலன்ல மட்டும் வேணும்னா இட் வில் பி ஹியர். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன ஆயிடும், இன்ஸ்டால் ஆயிடும். ஏற்கனவே இங்க பைத்தான் 3.13 ஒன்று இது இருக்கிற காரணத்தினால இதுலயே அப்கிரேட் பண்றதுக்கான ஆப்ஷன் அது கேட்கும். ஓகே, ஏற்கனவே இங்க என்ன இருக்குன்னா 3.13 வந்து இன்ஸ்டால்ல இருக்கு, அதனால அதே லொகேஷனை எடுத்துக்கிச்சு. ஓகே, இல்லைன்னா நார்மலாவே எந்த லொகேஷனுக்கு தான் போகும் அப்படின்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ல தான் போகும். ஓகே, சீக்வலர் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்னா எல்லா யூசரும், இப்போ நான் இந்த லாகின் சைன் அவுட் கொடுத்துட்டேன் அப்படின்னா இன்னொரு யூசர் லாகின் பண்ணாலும் யூஸ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா ஆல் யூசர் கொடுக்குறோம். ஓகே, இல்ல ஒரே ஒரு உன்னோட பர்சனல் பேசியில் யூஸ் பண்ற ஒரே ஒரு லாகின் மட்டும் தான் வச்சிருக்கேன்னா நோ நீட் டு கிவ், எல்லா யூசருக்கும் இன்ஸ்டால் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஓகே, அப்போ அது எங்க இன்ஸ்டால் ஆகும்னா இந்த இடத்துல இன்ஸ்டால் ஆயிருக்காது. நீ எந்த டிக் மார்க்கும் கொடுக்காம ஆல் யூசர் கொடுக்காம பண்ணியிருந்தேன்னா இங்க இன்ஸ்டால் ஆயிருக்காது. அதுக்கு பதிலாக எங்க போய் இன்ஸ்டால் ஆயிருக்கும்னா சீகோலன்ல யூசர்ல எந்த யூசரோ அந்த யூசரோட பேரு அண்ட் தென் இதுல ஆப் டேட்டான்னு ஒரு பர்டிகுலர் ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃபோல்டருக்குள்ளார ரோமிங்குள்ளார இட் வில் பி இன்ஸ்டால்டு ஹியர். ஓகே, இங்கேயும் பாரு சில வெர்ஷன்ஸ் இருக்கு. எல்லா யூசருக்கும் கொடுத்தனா சீகோலன்ல இன்ஸ்டால் ஆகும், சீகோலன் இல்லைன்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ளார. அப்படி இல்லை அப்படின்னா எதுவுமே டிக் பண்ணலன்னா எங்க போயிடும், எந்த யூசர் லாகின்ல வச்சிருக்காங்களோ அந்த யூசரோட ரோமிங் உள்ளயோ இல்ல லோக்கல்லையோ இன்ஸ்டால் ஆயிடும். ஓகே, அப்போ மற்ற யூசர்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால கொஞ்சம் இஷ்யூ ஆயிடும். ஓகே, ஏன்னா இப்போ அந்த யூசர் ஆத்தென்டிகேஷன் யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்தால் மட்டும்தான் உள்ள இருக்க ஃபைல்ஸையும் நம்மளால பார்க்க முடியும். ஸோ அப்படி இருக்கிற சினாரியில் எப்படி போய் அந்த ஃபைலை நம்ம ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால ஆல் யூசருக்கு வச்சு என்ன பண்ணிக்கோ, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கிறனால நான் அப்படியே அப்கிரேட் கொடுத்துட்றேன். ஓகே, இன்ஸ்டால் எஸ் அனகுண்டா பைத்தான் கீழே நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ஒன் மோர்
பைத்தான் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுது ஒன்று. பட் இது எப்படி உனக்கு ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கு பத்தியா பைத்தான் இந்த பர்டிகுலர் வெப்சைட், இந்த டெவலப்மெண்ட் கீழே இருக்கிற பைத்தானை தான் இவங்களும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் ஆனா இங்க என்ன அப்படின்னா, அந்த பைத்தானோட சேர்த்து இன்னும் அடிஷனல் டூல்ஸே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, இங்க உன்னோட பைத்தான் நீங்க டவுன்லோட் பண்ண வெர்ஷனோட சைஸ் என்ன, 27 MB. ஓகே, பட் இஃப் யூ ஆர் கோயிங் டு ஒர்க் வித் திஸ், இதை நீ டவுன்லோட் பண்ண அப்படின்னா anaconda.com கீழே ஃபர்ஸ்ட் இமெயில் ஐடி கொடுத்த அப்படின்னாலும் லிங்க் வரும். ஓகே, ஸ்கிப் கொடுத்துட்டேன், டவுன்லோட் ஆப்ஷன் என்ன சைஸ்ன்னு காமிக்கிருப்பாரு, 100 சாரி 951. ஓகே, விச் மீன்ஸ் எனக்கு வந்து எல்லா பேக்கேஜையும் சேர்த்து இதை ப்ரொவைட் பண்ணும். மோஸ்ட் ப்ராபப்ளி இது எப்போ நமக்கு யூஸ்ஃபுல்னா, டேட்டா சயின்ஸ் ஓரியன்டான ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறப்ப என்ன இருக்குன்னா, டேட்டா சயின்ஸ்க்கு தேவையான எல்லா லைப்ரரிஸையும் இதை ஆட் பண்ணி வச்சிடும். ஓகே, ஸோ அப்போ இதை நீ இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுனால என்ன பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரெண்டுமே சேம் திங் தான், ரெண்டுமே நமக்கு என்ன தான் ப்ரொவைட் பண்ண போகுது, சேம் சப்போர்ட் தான் ப்ரொவைட் பண்ணுது. பட் இந்த அனகோண்டா பைத்தான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அனகோண்டா பைத்தானை வச்சு கஸ்டமைஸ்டு பைத்தான் வெர்ஷன்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட்டுக்கு தகுந்தாப்ப நீ என்ன பண்ணிக்கலாம், வேற வேற பைத்தான் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒரே பைத்தான் வெர்ஷன் வச்சு யூஸ் பண்ணாம வேற வேற வெர்ஷன், விச் மீன்ஸ் இப்போ 3.1 3.2 இப்போ 3.13 இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வெர்ஷன்ஸ் தான் இருக்கு பத்தியா. இது மாதிரி உன் ப்ராஜெக்ட்டுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நீ என்ன பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுல எனக்கு 1 GB கிட்ட கண்டென்ட் இருந்தாலும் உன் ப்ராஜெக்ட்டுக்கு வெறும் 4 லைப்ரரி மட்டும்தான் வேணும்னா, விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி நீ என்ன பண்ணிக்கலாம், அந்த லைப்ரரிஸை மட்டும் உன் ப்ராஜெக்ட்டுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் ஃபைலுக்கு கீழே நீ என்ன பண்ணுவோம், இந்த ஒரிஜினலா 1 GB லைப்ரரிஸ் இருக்கு பத்தியா, அதை போய் நீ எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும், எல்லாமே லோட் பண்ணி சிஸ்டம் லோட் ஆகி தான் நமக்கு வரணுங்கிறது கிடையாது. ப்ராஜெக்ட்டுக்கு என்ன வேணுமோ விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி நீ என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மெத்தட் போறங்கிறத நீயே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதே விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் நார்மல் பைத்தான் கீழே நீ என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். இட் டசன்ட் மேட்டர்ஸ். ஓகே, பட் ஆனா இங்க என்ன யூஸ் பண்ணணும்னா, இதே பைத்தான் வெர்ஷன் தான் நார்மல் வெர்ஷன் யூஸ் பண்ணணும். ஏன்னா நார்மல் வெர்ஷன் ஆல்ரெடி ஒரே வெர்ஷனை தானே என்ன பண்ணிருக்கு, டவுன்லோட் பண்ணி வச்சிருப்ப. பட் அனோகோண்டா வெர்ஷன் என்ன பண்ணுவோம்னா, பைத்தானே நீ மாத்தி மாத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஏன்னா கோண்டா இன்ஸ்டால்ங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணுவாங்க. பட் இங்க வந்து பிப் இன்ஸ்டால்னு லைப்ரரியை மட்டும்தான் இதுல இன்ஸ்டால் பண்ண போற, இந்த பைத்தான் வெர்ஷன்ல இன்ஸ்டால் பண்ண போற. இல்ல வேற பைத்தான் வெர்ஷன் வேணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும்னா, இன்னொரு திருப்பு போயிட்டு பழைய வெர்ஷனை டவுன்லோட் பண்ணி தனியா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். பட் இங்க ப்ராஜெக்ட்டுக்கு தகுந்தாப்புல லைப்ரரிஸை வேணா மாத்தி மாத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். சேம் பைத்தான் வெர்ஷன் நார்மல்ல, பட் ஜாங்கோ வெர்ஷன் 3.0 4.0 ஜாங்கோ வெர்ஷன் இருக்குமா ப்ராஜெக்ட் தகுந்தாப்புல, அந்த மாதிரி கஸ்டமைசேஷன் மட்டும் நார்மல் பைத்தான்ல பண்ணிக்கலாம். பட் அனகோண்டா வேரியன்ட்ல பைத்தானோட வேரியண்ட்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுல எதுங்கிறத நம்ம தான் சூஸ் பண்ணணும். ஓகே, இட் இஸ் அப் டு யூ. ஆஃப்லைன்ல யூஸ் பண்ணணும்னா அனகோண்டா வெர்ஷன் போ, கம்ப்ளீட்டா மோஸ்ட் ஆஃப் த லைப்ரரிஸ் அதுலேயே இருக்கும். இல்லை நான் என்கிட்ட இன்டர்நெட் இருக்கு, நான் அப்பப்போ டவுன்லோட் பண்ணிக்கிறேன் தேவையான லைப்ரரிஸ் அப்படின்னா நார்மல் வெர்ஷனே. லைப்ரரிஸ் தான் இங்க ஒன்று டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண போறியா, இல்லை ஆஃப்லைன்ல வச்சு யூஸ் பண்ண போறியா. இது செட் ஆஃப் லைப்ரரிஸை ப்ரொவைட் பண்ண போது அது எல்லா லைப்ரரிஸையும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல போகுது. ஓகே, அங்கேயுமே சில லைப்ரரிஸ் வந்து டவுன்லோட் பண்ணுவோம் அனகோண்டா கீழேயுமே. அங்கேயுமே வந்து அஹ், அவங்க கம்பைன் பண்ணி வச்சிருக்க பேக்கேஜஸ் இருக்கும், அது இல்லாம இருக்கிறதெல்லாம் டவுன்லோட் பண்ணி தான் ஆகும். ஓகே, ஸோ அப்படி இருக்க சினாரியோல நீ நார்மல் வெர்ஷனுக்கு கீழே போறீனாலும் போ, இட் இஸ் அப் டு யூ. கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே, ஸ்டார்ட் மெனுவில் போயிட்டு இஎன்வி என்விரான்மெண்டல் வேரியபிள் சர்ச் பண்ற, ரெண்டு இருக்கும், ஒன்று அக்கௌண்ட்க்கு இன்னொன்று சிஸ்டம்க்கு. சிஸ்டம்க்கு இது விச் மீன்ஸ் யூசர் அக்கௌண்ட். இப்போ டெல்லுன்னு ஒரு யூசர் இருந்தாரு, இன்னொரு நேம்ல ஒரு யூசர் இருந்தா அந்த யூசருக்கு மட்டும் செட்டிங்ஸ் பண்றீங்கன்னா இது எல்லா யூசருக்கும்ங்கிறா சிஸ்டம் என்விரான்மெண்ட். ஓகே, இஎன் மீன்ஸ் ஸ்டார்ட் மெனுல சர்ச் பண்ணினாவே வந்துடும். கிளிக் பண்ண அப்படின்னா சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் எனேபிள் ஆயிடும். ஓகே, இந்த சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ்ல அட்வான்ஸ்க்கு கீழே தான் நமக்கு ஷோ ஆகும். இங்கேயே கீழே என்ன இருக்கு பாரு. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு பாத் வேரியபிள் திஸ் ஒன் கீழே இருக்கிறது தான் சிஸ்டம்க்கு, மேலே இருக்கிறது யூசருக்கு. சிஸ்டமோட பாத் வேரியபிள்ல போயிட்டு பைத்தானோட ஸ்கிரிப்ட் ஃபோல்டரையும் பைத்தானோட ஆக்சுவல் ஃபோல்டரையும் என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஆட் பண்ணிடணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட பைத்தானோட ஃபோல்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா இங்க ஒன்று இருக்கு. ஓகே, அட் த சேம் டைம்
ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ல இங்க ஒண்ணு இருக்கு. இப்படி ரெண்டு இருக்கிறப்ப ரெண்டோட இந்த ஸ்கிரிப்ட் ஃபைலையும் இந்த மெயின் ஃபைலையும் அங்க ஆட் பண்ண கூடாது. ஓகே, இப்போ இங்க ஆட் ஆயிருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வெர்ஷன் என்ன பண்ணிக்கோ வச்சுக்கோ. நார்மல் பைத்தானா இன்ஸ்டால் பண்றேன்னா, அனகோண்டா பைத்தானா இன்ஸ்டால் பண்றேன்னா அனகோண்டாவுக்கான அந்த பர்டிகுலர் ஃபோல்டர் அனகோண்டா 3 ஸ்கிரிப்ட் இப்படி நீ என்ன பண்ணிருக்கணும் பார்த்து செட் பண்ணிருக்கணும். நான் இப்போ இந்த 312 எனக்கு தேவையில்லை, அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கிறேன். பட் 313 சீக்வலன்ல இருக்கிறது தான் நான் யூஸ் பண்ண போறேன். ஏன்னா இப்போ அதை தானே அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அதை மட்டும் என்ன பண்ணிக்கிறேன் ரீடைன் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்ப ஸ்கிரிப்ட் ஃபோல்டர்னா என்ன, இந்த ஃபோல்டர் நார்மல் ஆக்சுவல் ஃபோல்டர்னா என்ன, ரெண்டுக்குள்ள என்ன ஃபைல்ஸ் இருக்க போகுது. ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ல இருக்கிறத நான் யூஸ் பண்ணல, அதுக்கு பதிலாக எதை யூஸ் பண்றேன் அப்படின்னா சீக்வலன்ல இருக்கிற இந்த போர்ஷனை யூஸ் பண்ண போறேன். இந்த ஆக்சுவல் ஃபைல்ல எனக்கு என்ன இருக்குன்னா பைத்தான் இருக்கு. அப்ப நான் அங்க என்விரான்மெண்டல் வேரியபிள்ல வச்சேன் அப்படின்னா இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ற பத்தியா, இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல வந்து பைத்தான்னு டைப் பண்ண அப்படின்னா இந்த ஃபோல்டர்ல இந்த பைத்தான் இருக்குன்னு சிஸ்டமோட என்விரான்மெண்டல் வேரியபிள்ல வச்சுட்டு அப்படின்னா இங்கே ரெகனைஸ் ஆகிடும் சிஎம்டியில். அதுக்காக தான் பாத்துல வைக்கிறேன், வேற ஒன்றும் ரீசன் கிடையாது. ஓகே, இப்போ நான் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்ல வந்து பைத்தான்னு டைப் பண்றேன் பத்தியா, இங்க டைப் பண்றதை நான் ஆக்சஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா எங்க போய் கொடுத்துருக்கணும், பாத் வேரியபிள்ல செட் பண்ணிருக்கணும். அதுக்காக தான் பார்த்து வைக்கிறது, வேற எந்த ரீசனும் கிடையாது. ஓகே, ஸோ எனக்கு பைத்தான் 313ங்கிறது என்ன ஆயிடுச்சு, எனேபிள் ஆயிடுச்சு. பிகாஸ் இங்கேயும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, எக்ஸிட் கொடுத்து அப்படின்னா வெளியில வந்து இப்போ நான் பைத்தான்னு டைப் பண்ணி இங்கேயே என்னால் என்ன பண்ண முடியும்னா 1+1 ஆட் பண்ணி இங்கேயே அவுட்புட்டை பார்க்க முடியும். கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே என்னால் என்ன பண்ண முடியும், ஒர்க் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, எனக்கு இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்டராக்டிவ் செல்லுன்னு சொல்லுவோம். ஓகே, இன்டராக்டிவ் மோடுக்கு கீழே ஒர்க் பண்றது. ஸோ எக்ஸிட் கொடுத்து வெளியில வந்துக்க வேண்டியதுதான். ஸோ அப்போ பைத்தான் வந்து ப்ராப்பரா இங்க இருக்கு அப்படின்னா இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா உன்னோட என்விரான்மெண்டல் வேரியபிள்ல பாத் வந்து நீ ப்ராப்பரா செட் பண்ணிருக்கன்னு அர்த்தம். பாத் வந்து என்ன பண்ணிருக்க, செட் பண்ணிருக்கன்னு அர்த்தம். இந்த பாத் செட் பண்ணல அப்படின்னா இந்த போர்ஷன் செட் பண்ணல அப்படின்னா அங்க உனக்கு ப்ராப்பரா என்ன வராது, அவுட்புட் வராது. ஓகே, இங்க கால் பண்ணவே முடியாது, இப்படி பைத்தான்னு கால் பண்ணவே முடியாது. ஸோ அதுக்காக நீ என்ன பண்ற அப்படின்னா பாத் செட் பண்ண. அனதர் ஒன் ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்ட் எதுக்காக வைக்கிறோம், இந்த ஸ்கிரிப்ட் ஃபோல்டருக்குள்ள போனோம் அப்படின்னா இங்க ஒரு கமாண்ட் இருக்கு. என்ன இருக்கு, பிஐபின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கு. இந்த pip.exe அப்ப பைத்தான்ங்கிறத நான் பைத்தான் exe யூஸ் பண்ணணும்னா அதை பாத்துல வைக்கணும். அப்ப பிப்ங்கிறத யூஸ் பண்ணணும்னாலும் நான் என்ன வைக்க வேண்டியதா இருக்கும், பாத்துல வைக்கணும். அப்ப பிப் என்ன நமக்கு சப்போர்ட் பண்ணு, பிஐபி என்ன சப்போர்ட் பண்ணுதுன்னா அடிஷ்னல் லைப்ரரிஸ், ஜாங்கோ, ஃபிளாஷ், வாட் எவர் லைப்ரரிஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதுக்காக தான் இந்த ரெண்டு பாத்தையும் வைக்கிறேன். ஒரு பாத்தை மட்டும் வைக்காம ஏன் ரெண்டையும் வைக்கிறேன் அப்படின்னா பைத்தானும் யூஸ் பண்ணுவேன், பிப்பும் யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ பிப் எப்படி யூஸ் பண்ணலாம், எனக்கு பைத்தான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டேன், அதே மாதிரி பிப்பும் நீங்க டைப் பண்ணினாலும் உன்னால என்ன பண்ண முடியும், ஒர்க் பண்ண முடியும். ஸோ பிப்பு கீழே பாரு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பிப் இன்ஸ்டால் கொடுத்து நான் என்ன பண்ணிக்கலாம்னா எனக்கு தேவையான பேக்கேஜ் நேம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிப் இன்ஸ்டால் நம்பை அப்படின்னு நியூமரிக்கல் பைத்தானுக்கான ஒரு லைப்ரரியை இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்றேன். என்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுதுன்னு பாரு, இன்டர்நெட்ல இருந்து பேக்கேஜ் டவுன்லோட் ஆகி சைட் பேக்கேஜ்ல போய் இன்ஸ்டால் ஆக போகுது. ஆக்சுவலா மெயின் பேக்கேஜ் ரைட்டபிளா இல்லை, மெயின் பேக்கேஜ் என்னவா இல்லை, ரைட்டபிளா இல்லை. அதனால அது எனக்கு எங்க இருக்கும்னா வேற ஒரு லொகேஷன்ல இன்ஸ்டால் ஆயிடும். அது எந்த லொகேஷன் இன்ஸ்டால் ஆகி முடிச்சோன்னா காமிக்கும். ஓகே, அதையும் ஒரு திருப்பி செக் பண்ணிக்கும். இதை நீ அட்மின் கமாண்ட்ல ஓபன் பண்ணிட்டேன்னா பிரச்சனை இருக்காது. அட்மின் ஆத்தரைசேஷனோட கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணனா என்ன பண்ணலாம், ரைட்டபிள் ஃபார்மட் அந்த இஷ்யூஸ்லாம் வராது. சும்மா நீ கமெண்ட் ப்ராம்ப்ட் எடுத்து ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ற அப்படின்னா இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும். பட் இங்க இன்ஸ்டால் ஆகலைன்னா இதோட யூசர் லொகேஷன்ல போய் இன்ஸ்டால் ஆகிடும்.
We'll see where it is. இன்ஸ்டால் ஆயிடுச்சு, டவுன்லோட் ஆகி இன்ஸ்டாலும் ஆயிடுச்சு. ஆனா இன்ஸ்டால் ஆயிருக்க லொகேஷன் எங்கன்னு சொல்லுது பாரு. ஆப் டேட்டால ரோமிங்ல பைத்தான்ல பைத்தான் 313 ஸ்கிரிப்டுக்குள்ளார போய் என்ன ஆயிடுச்சு. ஓகே, அப்ப என்னோட ஃபைல்ஸ் எல்லாமே ஓகே இந்த ஸ்கிரிப்ட்ல மட்டும் இல்லாம இந்த டெல் ஆப் டேட்டா ரோமிங் பைத்தான் ஸ்கிரிப்டுக்குள்ளார எனக்கு இப்ப நான் கொண்டு போய் இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணது ஓகே எல்லாமே எனக்கு இங்க வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இன்ஸ்டால் ஆக ஆயிடுச்சு. மீன்ஸ் இந்த இதுக்கு கீழே நம்பை இருக்கும், இந்த சைட் பேக்கேஜ்க்கு கீழே என்ன இருக்கும், நம்பை இருக்கும். அப்ப நான் என்ன பண்ணணும்னா இந்த ஸ்கிரிப்டையும் அங்க வந்து ஆட் பண்ணிக்கணும். இந்த ஸ்கிரிப்டையும் என்ன பண்ணிடணும், உன்னோட என்விரான்மெண்டல் வேரியபிள் இருக்கு பத்தியா, இந்த ஸ்கிரிப்டோட ஸ்கிரிப்டா. ஸோ இங்கேயும் வந்து நியூ போட்டுட்டு இதையும் நீ ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னா இந்த ஃபைல்ஸ் வந்து எனக்கு எங்க இன்ஸ்டால் ஆயிருக்கணும் அப்படின்னா நார்மலா இருக்கிற பைத்தானோட ஸ்கிரிப்ட்ல இன்ஸ்டால் ஆயிருக்கும். அதுக்கு பதிலாக எங்க போய் இன்ஸ்டால் ஆயிடுது, ரோமிங்ல போய் இன்ஸ்டால் ஆயிடுது. அப்ப இந்த ப்ராப்ளம் எல்லாம் வரதான் செய்யும். ஓகே, ஃபார் தட் I'll give one more thing. நான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரிவிலேஜோட போய் கொடுத்துருக்கேன், மறுபடியும் என்ன சொல்லுதுன்னு பாரு. ஆல்ரெடி இதெல்லாம் எங்க இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஓகே, so then it is here. ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த போர்ஷனை டெலீட் பண்ணிட்டேன். இப்போ இன்ஸ்டால் ஆனதை டெலீட் பண்ணிட்டேன். ஏற்கனவே லோக்கல்ல டவுன்லோட் ஆகிருக்கிறது மூலியமா இன்ஸ்டால் ஆகுது. ஆன்லைன்ல போய் திருப்பி என்ன பண்ணல, டவுன்லோட் பண்ணல. ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணினா கேட்ச் மெமரியில என்ன ஆயிடும், ஸ்டோர் ஆயிடும். அதை திருப்பி என்ன பண்ணிக்குதுன்னா இன்ஸ்டாலேஷனை மட்டும் பண்ணுது. ஓகே, லெட்ஸ் சி எங்க இன்ஸ்டால் ஆகுதுங்கிறத பார்த்துடலாம். எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ப்ராப்பரா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. பட் எந்த லொகேஷன்ல இன்ஸ்டால் ஆயிருக்குன்னா பாரு, நார்மல் பைத்தான் ஸ்கிரிப்ட் ஃபோல்டர் இங்கேயும் என்ன வந்துருச்சு, அது ரெண்டும் வந்துருச்சா. ரோமிங்ல இன்ஸ்டால் ஆகுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்டை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரிவிலேஜோட ஓபன் பண்ணலைன்னு அர்த்தம். அதனால நீ என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா அந்த இடத்துல இருக்கிற ஸ்கிரிப்ட் ஃபோல்டரையும் கொண்டு வந்து எங்க வைக்கணும், என்விரான்மெண்டல் வேரியபிள்ல வைக்கணும். இப்போ எனக்கு வந்து என்விரான்மெண்டல் வேரியபிள்ல ரெண்டு ஸ்கிரிப்டையும் நான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நான் என்ன பண்ணிட்டேன், அட்மின் ரைட்ஸோட இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால எனக்கு இந்த பாத் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கீழே கடைசியா ஒன்று வச்சோம் பார்த்தியா, நான் கேன்சல் கொடுத்துட்டேன். இப்போ எல்லாமே எந்த பாத்துக்குள்ள தான் இன்ஸ்டால் ஆகுது. அப்போ இன்ஸ்டால் பண்றப்ப கமாண்ட் ப்ராம்ப்டை எப்படி யூஸ் பண்ணு, அட்மின் ப்ரிவிலேஜோட யூஸ் பண்ணு, எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது. இந்த ரெண்டு லொகேஷனை வச்சுனா போதும். ஓகேவா, ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ பார்த்து செட் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. பைத்தான் ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணிட்ட அப்படின்னா ஸோ அனதர் திங் என்ன அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட். நீ எந்த எடிட்டர் யூஸ் பண்றியோ அந்த எடிட்டர் என்ன பண்ணிக்கோ, இன்ஸ்டால் பண்ணிக்கோ. இஃப் யூ வாண்ட் கோ வித் விஎஸ் கோட். விஎஸ் கோட் யூஸ் பண்ற அப்படின்னா சிங்கிள் யூசருக்கு அப்படின்னா சும்மா இங்கேயே டவுன்லோட் கொடுத்துட்டேன்னா நான் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா இந்த டவுன்லோடை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து அப்படின்னா சிஸ்டம் இன்ஸ்டாலர்னு ஒன்று இருக்கு பாரு. உன்னோட சிஸ்டம் டைப் ஏஆர்எம்மா X64 சிஸ்டம் போ விண்டோஸா இருந்துச்சு அப்படின்னா இங்க பார்த்த அப்படின்னா
x64 பேஸ்ட் ப்ராசஸர் இருக்கா, இந்த டைப் ப்ராசஸருக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஒன், இந்த டைப் ப்ராசஸருக்கு செகண்ட் ஒன். ஓகே, இதை டவுன்லோட் பண்ணினா எல்லா யூசருக்கும் எனேபிள் ஆகும். இல்லைன்னா நார்மலா நீ ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணியிருக்க அந்த யூசருக்கு மட்டும் தான் என்ன இருக்கும், பிஎஸ் கோட் இருக்கும். திருப்பி வேற யூசர் லாகின் பண்ணாங்கன்னா இருக்காது. ஸோ அதனால இதை டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணிக்கோ, இன்ஸ்டால் பண்ணிக்கோ. இன்ஸ்டால் பண்ணிட்ட அப்படின்னா யூ நீட் டு இன்ஸ்டால் எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்டென்ஷன்ல வந்துட்டு பைத்தான் சர்ச் பண்ணிக்கோங்க. பைத்தான் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட்டுக்கு கீழே இருக்கிற இந்த பைத்தான் எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இஃப் யூ நீட் யூ கேன் இன்ஸ்டால். மோஸ்ட் ப்ராபப்ளி இதை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அதர் திங்ஸ் எல்லாம், நீடட் திங்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கும், அதுவே இன்ஸ்டால் பண்ணிக்கோ. இன்கேஸ் இன்ஸ்டால் ஆகலைன்னா டீபக்கரையும் பைலான்ஸையும் என்ன பண்ணிக்கோ, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, விஎஸ் கோடை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபோல்டரா கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ப்ராப்பரா இருக்கும். ஓகே, ஃபோல்டரா கிரியேட் பண்ணி எப்படி ஒர்க் பண்றது? ஸோ ஃபைலில் போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்தாலும் சரி, இல்லை இங்கே எக்ஸ்ப்ளோரரை கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்தாலும் சரி, கிளிக் பண்ணிக்கோ. எந்த இடத்துல ஒர்க் பண்ண போறியோ, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் கோ ஹியர். ஸோ ஐ வில் கிரியேட் அ ஃபோல்டர். ஓகே, மை நியூ Django ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணதை ஓப்பன் பண்ணிக்கும். ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணதை என்ன பண்ணிக்கோ, ஓப்பன் பண்ணி. இல்லை முன்னாடியே நீ ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்ல போய் கிரியேட் பண்ணிட்டு அதை சும்மா செலக்ட் பண்ணி மட்டும் என்ன பண்ணிக்கோ, ஓப்பன் பண்ணிக்கோ. இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜாங்கோக்கான செட்டிங்கை எனேபிள் பண்ண போறோம். ஓகே, அப்ப கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிட்டு நான் 2 வெர்ஷனும் இன்ஸ்டால்ல வச்சிருக்கேன். அனகோண்டா வெர்ஷனும் இன்ஸ்டால்ல வச்சிருக்கேன், நார்மல் வெர்ஷனும் இன்ஸ்டால்ல வச்சிருக்கேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னா நார்மல் வெர்ஷன். ஓகே, அதனால நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த பேஸ் ஆக்டிவ்ல இருக்கக்கூடாது. ஓகே, பேஸ் ஆக்டிவ்ல இருக்குன்னா அது அனகோண்டா வெர்ஷன். ஓகே, இங்க எனக்கு டிஃபால்ட்டா வச்சிருக்கேன். நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். பட் நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்காது. உங்களுக்கு வந்து எப்போ எப்படி வரும்னா இந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப இப்போ நான் என்ன பண்ணணும்னா எனக்கு பைத்தான் இன்ஸ்டால் ஆயிடுச்சு, ப்ராப்பரா பைத்தான் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நான் ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, நான் வச்சிருக்க பைத்தான் வெர்ஷன். அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் என்ன பண்றேன்னா போர்ட்டபிள் நான் கிரியேட் பண்ண போறேன். விச் மீன்ஸ் எனக்கு இதுக்கப்புறம் தேவைப்படுற லைப்ரரிஸ் எல்லாத்தையும் இந்த ஃபோல்டருக்குள்ளாரே ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி நான் பண்ண போறேன். எதுக்காக அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட்ல ஜாங்கோ 3.0 தேவைப்படும், இன்னொரு ப்ராஜெக்ட்ல ஜாங்கோ 4.0 சம்திங் 4.12 வேறெவர் உனக்கு என்ன லைப்ரரி வெர்ஷன் வேணுமோ அந்த லைப்ரரி வெர்ஷன்ல என்ன பண்ண போற, யூஸ் பண்ண போற, டிபெண்டிங் ஆன் யுவர் ப்ராஜெக்ட். ஓகே, அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். ஸோ பைங்கிற கீவேர்டு கொடுத்துட்டு -m கொடுத்துட்டு விர்ச்சுவல் இஎன்வின்னு சொல்றேன், விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்னு சொல்றேன். அந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் எங்க கிரியேட் பண்றேன்னா இந்த ஃபோல்டர்ல வச்சுட்டு ட்ரை பண்ணு. வேற ஃபோல்டர்ல வச்சு ட்ரை பண்ணீங்கன்னா அந்த இடத்துல போய் கிரியேட் ஆகும். ஓகே, இங்க நான் என்ன கிரியேட் பண்ண போறேன்னா ஜாங்கோ விர்ச்சுவல். இந்த நேம் நீ கொடுக்கறது தான் ஜாங்கோ விஇஎன்விங்கிறது நான் சும்மா கொடுத்துருக்கேன். ஓகே, என்டரை ப்ரெஸ் பண்றேன். இந்த இடத்துல எனக்கு புதுசா ஒரு ஃபோல்டரோட கிரியேட் ஆகுது பாரு, py-m venv ஜாங்கோ விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கொடுத்த உடனே சில ஃபைல்ஸ் கிரியேட் ஆயிருக்கு பாரு. இது ஆக்சுவலா இந்த மாதிரி இந்த ஸ்கிரிப்ட் ஃபைல் தானே பைத்தான்ல பார்த்தோம். அதே மாதிரி இங்கேயும் எனக்கு என்ன பண்ணிருக்கு, ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைல் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. அதோட சேர்த்து இப்போ இன்னும் அடிஷனல் ஃபைல்ஸ் என்ன ஆயிடுச்சு பாரு. இப்போ இதுக்குள்ளே பாரு பிப்பு வந்துருச்சு, பைத்தான் வந்துருச்சு. இதெல்லாம் அங்க போய் அங்க அந்த ஃபோல்டர்ல பார்த்துட்டு இருந்தோம் இதுக்கு முன்னாடி பைத்தான் ஃபோல்டர். ஆனா எனக்கு பாரு இப்போ என் ஃபோல்டருக்குள்ளே பைத்தானும் வந்துருச்சு, பிப்பும் வந்துருச்சு. அப்போ இதை யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ணிக்கலாமா, பண்ணக்கூடாது. இதுதான் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட். அதாவது ப்ராஜெக்ட்டுக்கு தகுந்தாப்புல உன்னோட பைத்தானையும் உன்னோட அதர் லைப்ரரிஸையும் ஒரே இடத்துல வைக்கிறது. ஓகே, ஸோ வேற ஒரு ப்ராஜெக்ட்ல வேற ஒரு லைப்ரரிஸோட அப்டேட்டட் வெர்ஷனை யூஸ் பண்ணினாலும் யூஸ் பண்ணிட்டு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ ஆக்சுவல் பைத்தானுக்கு பதிலாக இங்க இருக்கிற கண்டென்ட்டை யூஸ் பண்ண போறேன். இங்க இருக்கிறதுக்கு கீழே இப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா எனக்கு லைப்ரரி இருக்கு. லைப்ரரிக்கு கீழே உள்ள என்ன மட்டும்தான் இருக்குன்னா பிப் மட்டும்தான் இருக்கு. என்ன மட்டும்தான் இருக்கு, எனக்கு இப்போ ஜாங்கோ வேணும், நம்பை வேணும், வாட் எவர் இட் இஸ் ஐ கேன் ஏபிள் டு கீப் இட் ஹியர். அப்போ அதை எப்படி இந்த இடத்துக்கு கொண்டு வருது அப்படின்னா அதுக்கு தான் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த ஃபோல்டர்ல ஆக்டிவேட் இருக்குன்னு பார்க்கணும். எந்த ஃபோல்டர்ல, ஸ்கிரிப்ட் ஃபோல்டர்ல ஆக்டிவேட் இருக்கு. எங்க இருக்கு,
அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபோல்டர் இதுக்கப்புறம் உள்ள என்ன பேர்ல ஃபோல்டர் இருக்கு? ஆக்சுவல் ஃபோல்டர் ஜாங்கோ விர்ச்சுவல் என்விரான்மெண்ட். ஸோ அந்த ஜாங்கோ விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் டைப் பண்ற அண்டர்ஸ்கோர் விர்ச்சுவல் இஎன்வி. அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா ஸ்கிரிப்ட் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் அதுக்குள்ளதான் என்ன இருக்கு? ஆக்டிவேட் இருக்கு. டேபை ப்ரெஸ் பண்ணினா அதுவே எடுத்துக்கும். டேபை ப்ரெஸ் பண்ணா ஒரு லெட்டரை டைப் பண்ணிட்டு அந்த லெட்டர் பேர்ல 2 எழுத்து இருக்குன்னா 2 திருப்பி டேபை ப்ரெஸ் பண்ணினா 2வது இது இருக்கு. ஓகே, இப்போ இதை வச்சுட்டு என்டரை மட்டும் கொடுத்த அப்படின்னா இப்போ எனக்கு இங்க இருந்து என்ன ஆயிடுச்சு பாரு. மேல வச்சிருக்க இந்த ஃபோல்டர் நேம் வந்துருச்சா? விச் மீன்ஸ் இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் இங்க ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ போய் அது எதை யூஸ் பண்ணாதுன்னா ஆக்சுவல் பைத்தான் வெர்ஷனை யூஸ் பண்ணாது. இங்க நான் வச்சிருக்க இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்ல எனக்கு வந்திருக்க பைத்தானும் பிப்பும் இதைத்தான் யூஸ் ஆகும். இதுக்குள்ள இருக்கிற லைப்ரரிஸ் மட்டும்தான் என்னால என்ன பண்ணிக்க முடியும்னா யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த இடத்துல வேற எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ண போறேன். ஓகே, ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா பிப் இன்ஸ்டால் ஜாங்கோ ஈக்குவல் டு ஏதாவது வேர்ஷன் தெரியும் உனக்கு. ஸ்பெசிபிக் வேர்ஷன் வேணும்னா இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணிடும்? ஸ்பெசிபிக் வேர்ஷனை இன்ஸ்டால் பண்ணிடும். என்ன பண்ணிடும்? இல்ல அப்படின்னா ரீசன்ட் வேர்ஷன் மட்டும் அதுவே எடுத்துக்கிட்டு அப்படின்னா ஜஸ்ட் பிப் இன்ஸ்டால் ஜாங்கோ இதை கொடுத்துட்டோம்னா ரீசன்ட் என்ன இருக்கோ அதை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துரும். இல்ல தெரிஞ்ச வேர்ஷன் வேணும்னா ஈக்குவல் போட்டு நீயே கொடுத்துக்கோ. ஈக்குவல் போட்டு கொடுத்துக்கோ. உனக்கு வேர்ஷன் தெரியுமா? இல்லைன்னா என்ன பண்ணிக்கோ, பிப் இன்ஸ்டால் ஜாங்கோ யூஸ் பண்ணிக்கோ. கொடுத்துட்டேன். இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த இடத்துல என்ன மட்டும் தான் இருந்துச்சு? பிப் மட்டும் தானே இருந்துச்சு. லைப்ரரிக்குள்ள பார்த்தா அப்படின்னா சைட் பேக்கேஜ்குள்ளார பிப் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா இப்ப பாரு அடிஷ்னலா ஜாங்கோன்னு வந்துருச்சு. ஜாங்கோ சப்போர்ட் பண்ற எஸ்கியூஎல் பார்சர், டீஸ் டேட்டா, ஆல் அதர் லைப்ரரிஸ் எல்லாமே எனக்கு இதுக்கு தேவையானது எல்லாத்தையும் அது என்ன பண்ணிக்கிச்சுன்னு பாரு. ஜாங்கோ ஒர்க் பண்ணணும்னா அடிஷ்னல் லைப்ரரிஸ் எல்லாமே என்ன பண்ணணும் வேணும். அது அதுவே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கும். அப்ப எனக்கு இன்ஸ்டால் ஆனது எல்லாமே எங்க வந்துருச்சுன்னா இங்கே வந்துருச்சு. அங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரிவிலேஜ் கொடுக்காதனால எங்க போச்சு? ஆப் ரோமிங்க்கு போச்சா? அதுக்கு அடுத்த சினாரியோல அட்மினிஸ்ட்ரேட்டரோட கொடுத்தோன்னே நார்மல் பைத்தான் லொகேஷன்ல போச்சு. பட் இப்ப விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணி விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே எங்க வந்துருச்சு? அப்போ ஒர்க்கபிள் ஃபைல்ஸ் வைக்கிற இடத்துல ஒரு விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி வச்சு உனக்கு ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்படி பண்ணிக்கலாம். திஸ் இஸ் த பெஸ்ட் வே டு ஐசோலேட் த ப்ராஜெக்ட். ஐசோலேட் பண்ணி ஒர்க் பண்றது. ஓகே, இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் இந்த லைப்ரரி வெர்ஷனை மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வேற எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறப்ப நீ என்ன பண்ணிக்கலாம்? இப்படி ஐசோலேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா பண்ண வரைக்கும்? ஓகே, ஸோ இதுக்குள்ள பார்த்தது எல்லாமே ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கிரியேட் பண்ண லாஜிக். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதே இதை இன்னொரு டைம் பண்றேன். இப்போ பண்ண ஒர்க்கே இன்னொரு டைம் பண்றேன் எப்படிங்கிறத ஒன் மோர் டைம் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஒன் மோர் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஃபைல், க்ளோஸ் ஃபோல்டர், ஃபைல் போகிறேன், ஓப்பன் ஃபோல்டர் கொடுக்குறேன். ஆல்ரெடி நான் எங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மை நியூ ஜாங்கோ ப்ராஜெக்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ புதுசாக இன்னொன்று கிரியேட் பண்ணுறேன். ஜாங்கோ ப்ராஜெக்ட் நியூ. ஸோ ஒரு எம்டி ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த எம்டி ஃபோல்டரில் திருப்பி நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ண போறேன் அண்ட் ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ணிக்க போறேன். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, இல்லை டெர்மினல் விச் மீன்ஸ் இங்கே வியூவில் போய் சாரி இந்த இடத்துல ரன்னுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெர்மினல் இருக்கு. இதில் போயிட்டு நியூ டெர்மினல் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை கண்ட்ரோல் டில்ட் சிம்பிள் இங்கே டெர்மினலுக்கான ஷார்ட்கட் கொடுத்துருக்கான் பாரு. இந்த இந்த சிம்பிளை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? இல்லை கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணாலும் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, யூஸ் இட் அக்கார்டிங்லி. இப்போ இந்த ஃபோல்டர் தான்
பேரண்ட் ஃபோல்டர். அந்த பேரண்ட் ஃபோல்டர் இங்க எனக்கு வந்துருச்சு. ஆனா எனக்கு இதுக்கு முன்னாடி அனகோண்டா வெர்ஷன் ஆக்டிவ்ல டிஃபால்ட்டா வச்சிருக்கறனால பேஸ்ங்கிறது என்னவாயிடுச்சுன்னா ஆல்ரெடி எப்பவுமே ஆக்டிவேட் ஆயிடும். ஏன்னா நான் டிஃபால்ட்டா வச்சிருக்கேன் அதனால. ஓகே. பட் எனக்கு அப்படி இருக்க வேணாம். அதனால கோண்டா டி ஆக்டிவேட் கொடுத்து என்னால அனகோண்டாவுக்கு கீழே இருக்கிறத டீஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ஓகே. இப்ப நார்மல் ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு. இல்ல I'll tell you கோண்டா ஆக்டிவேட் பேஸ். இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்னு காமிக்கிறேன். இப்போ நான் பைத்தான்னு டைப் பண்றேன். எனக்கு என்ன வருதுன்னு பாரு. பைத்தான் வெர்ஷன் பைத்தான் 3.1.7 பேக்கேஜ்டு பை அவங்க சப்போர்ட் கீழே ப்ரொவைட் பண்ற வெர்ஷன் இப்போ ஆக்டிவ்ல இருக்கு. ஓகே. ஐ வில் கிவ் எக்ஸிட் கொடுத்துறேன். சரி. இப்ப கோண்டா இப்போ இப்போ வந்து பேஸ் ஆக்டிவ்ல இல்ல. அனகோண்டா போய் என்ன இல்ல ஆக்டிவ்ல இல்ல. இப்ப போயிட்டு நான் வெறும் பைத்தான்னு முன்னாடி டைப் பண்ண மாதிரி டைப் பண்றேன். இப்போ எனக்கு எங்க என்ன வெர்ஷன் வருதுன்னு பாரு. காரணம் என்ன அப்படின்னா அது அவங்க கொடுத்த வெர்ஷன் கீழே ஆக்டிவ்ல இருக்கும். நார்மலா இருக்கிறது நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க பாத்துல என்விரான்மெண்டல் பாத்துல செட் பண்ணி வச்சிருக்கிறது ஆக்டிவ்ல வருது. ஓகே. அப்ப நான் அனகோண்டா ஸ்லாஷ் ஸ்கிரிப்ட் நாங்க வச்சிருக்கிறது எதை ஆக்டிவேட் பண்ணுதுன்னா பைத்தான் வெர்ஷன் 3.11 ஆக்டிவேட் பண்ணுது. இது 3.13 ஆக்டிவேட் பண்ணுது. ஓகே. அப்ப நான் வந்து நார்மல் வெர்ஷன்ல ட்ரை பண்ண போறேன். அனகோண்டா வெர்ஷன்ல என்ன பண்ண போறது கிடையாது. இப்போ இதுக்கு எப்படி யூஸ் பண்றோமோ அதே மாதிரி தான் அனகோண்டாக்கு. ஆனா அங்க வந்து கோண்டாங்கிற ஒரு கீவேர்ட் முன்னாடி யூஸ் பண்ண போறீங்க. இங்க வந்து டிஒய்னு யூஸ் பண்ணுவேன். அங்க வந்து என்ன யூஸ் பண்ண போற கோண்டா யூஸ் பண்ண போறேன். ஓகே. எக்ஸிட் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப எனக்கு இந்த ஃபோல்டருக்குள்ளார ஒரு பர்டிகுலர் ஃபோல்டர் கிரியேட் ஆகணும். அது ஆக்சுவலா விர்ச்சுவல் என்விரான்மெண்டா இருக்கணும். ஓகே. விச் மீன்ஸ் அதுல என்னென்னலாம் வேணும்னா பைத்தான் வேணும், பிப் வேணும், அண்ட் இதுக்கப்புறம் நான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ண போற லைப்ரரிஸ் வேணும். ஓகே. இந்த லைப்ரரிஸ் பொதுவா இருக்கிற இடத்துல இன்ஸ்டால் ஆகாம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் நான் இன்ஸ்டால் பண்ணிக்க போறேன். ஓகே. அப்ப ஆக்சுவல் லொகேஷன்ல போய் என்ன பண்ண போறது கிடையாது, இன்ஸ்டால் பண்ண போறது கிடையாது, பேஸ் லொகேஷனை டச் பண்ண போறது கிடையாது. எல்லா ஃபைல்ஸையும் இங்க டெம்பரரியா இந்த ப்ராஜெக்ட்ல மட்டும்தான் ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். ஓகே. ஸோ அதுக்கு நார்மல் வெர்ஷன்ல py கொடுத்து -m கொடுத்துட்டு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் விஇஎன்வின்னு சொல்ற அந்த என்விரான்மெண்டோட பேரை நீ என்ன பண்ண போறேன்னா கொடுக்க போற. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா டெமோ இஎன்வி. இந்த பேரு நீயா கொடுக்கறது தான். இந்த பேரு தான் நீ திருப்பி ஆக்டிவேட் பண்றப்ப யூஸ் பண்ண போற. ஓகே. இதுதான் கீவேர்ட். இந்த கீவேர்டு தான் என்ன பண்ணுதுன்னா இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணுது. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு பைத்தானுக்கு கீழே வர சப்போர்ட்ஸ். இது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணா ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். என்ன பேர்லனா டெமோ இஎன்விங்கிற நேம்ல கிரியேட் பண்ணி கொடுக்கும். நான் என்டர் பிரஸ் பண்றேன். ஆட்டோமேட்டிக்காவே சில ஃபோல்டர்ஸ் அதுவே கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஒன்னு இன்க்ளூட், இன்னொன்னு லைப்ரரி, இன்னொன்னு ஸ்கிரிப்ட். லைப்ரரிக்குள்ளார அடிஷனல் லைப்ரரிஸை வைக்கிறதுக்கான சைட் பேக்கேஜஸ் ஃபோல்டர்ஸ் இருக்கும். ஓகே. இங்க இருக்கா? இப்ப டிஃபால்ட்டா இருக்கிறது என்ன மட்டும்தான் இருக்கு, பிப் மட்டும்தான் இருக்கு. அண்ட் ஸ்கிரிப்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா என்டையரா பாருங்க பைத்தான் பிப் அண்ட் ஆக்டிவேட் அண்ட் டீஆக்டிவேட் பண்றதுக்கான சில லாஜிக்ஸ் இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்ப நான் வந்து பிப் இன்ஸ்டால் போட்டேன் அப்படின்னா எங்க போயிடும்னா ஒரிஜினல் பேஸ் லொகேஷனுக்கு போயிடும். ஒரிஜினல் பேஸ் லொகேஷன். இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரிவிலேஜ்ல இல்லைன்னா ரோமிங்ல போய் இன்ஸ்டால் ஆயிடும். ஆனா எனக்கு அங்கெல்லாம் போய் இன்ஸ்டால் ஆகக்கூடாது. எங்க வந்து இன்ஸ்டால் ஆகணும்னா இந்த ஃபோல்டர்ல வேணும். அதுக்காக என்ன பண்றீங்க அப்படின்னா இதை ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட் பண்றீங்க. இதை ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க. ஸோ அப்ப எங்க இருக்குன்னா இந்த மெயின் ஃபோல்டர்ல டெமோ இஎன்விங்கிற ஃபோல்டருக்கு நான் மூவ் பண்ணணும். ஸோ டிஇ பிரஸ் பண்ணிட்டு டேப் கீபோர்ட்ல பிரஸ் பண்ணீங்கன்னா அதுவே அதை எடுத்துக்கும். ஓகே. இல்லைன்னா மேனுவலா டெமோ அண்டர்ஸ்கோர் இஎன்வின்னு டைப் பண்ணுங்க. பண்ணதுக்கு அப்புறமா அடுத்து இதுக்குள்ளார எந்த இடத்துல ஆக்டிவேட் இருக்கு அப்படின்னா இன்க்ளூட்ல கிடையாது, லைப்ரரியில கிடையாது, ஆனா ஸ்கிரிப்டுக்குள்ள தான் என்ன இருக்கு. ஸோ அதனால அடுத்து ஸ்கிரிப்டுக்கு அப்புறமா டைரக்டா என்னன்னு சொல்லிட்டேன், ஆக்டிவேட்னு சொல்லிட்டேன். ஸோ ஏ டேப்
இதை என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல டெமோ இஎன்வி ஆக்டிவேட் ஆயிடுச்சு. விச் மீன்ஸ் இதுக்கப்புறம் நான் இன்ஸ்டால் பண்ண போற எல்லாத்தையும் இந்த இடத்துல வந்து இன்ஸ்டால் பண்ணணுங்கிற லொகேஷனை எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். விச் மீன்ஸ் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, என் ஃபைல்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் ஆகுது. இப்ப இதுக்கப்புறம் உனக்கு என்னெல்லாம் லைப்ரரிஸ் வேணுமோ இந்த ப்ராஜெக்ட் சப்போர்ட் பண்ற லைப்ரரிஸ் எல்லாத்தையும் நீ என்ன பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்ப இன்ஸ்டால் பண்ணினா ஆப் ரோமிங்லயோ இல்ல மெயின் பைத்தானோட ஃபோல்டர்ஸ்லயோ இப்போ என்ன ஆகாது, இன்ஸ்டால் ஆகாது. எல்லாமே எங்க இன்ஸ்டால் ஆகும்னா இங்க இன்ஸ்டால் ஆகும். பேக்கேஜஸ் எனக்கு சப்போர்ட் ஃபைல்ஸ் எல்லாமே இங்க இன்ஸ்டால் ஆகும். அண்ட் அதுக்கான காலிங் ஃபைல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன ட்ரை பண்ண போறேன்னா ஜாங்கோவை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ லைப்ரரிஸை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா பிஐபி கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் என்ன லைப்ரரிஸாக இருந்தாலும் எந்த கமெண்ட் தான், பிஐபி கமெண்ட். நீ போய் ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணிட்டு வந்து இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இது என்ன பண்ணிடும்னா பைத்தானோட சைட் பேக்கேஜஸ்ல அந்த லைப்ரரிஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண சப்போர்ட் பண்ணும். இதுதான் இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இன் பைத்தான். ஓகே, அனகோண்டா வெர்ஷன்ல இதே ஆப்ஷன் இருக்கு. எல்லாமே சேம் லாஜிக் தான். இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் என்னன்னா பிஒய்யும் பிப்பு இது மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அங்க வந்து கோண்டாங்கிற கீவேர்டை முன்னாடி யூஸ் பண்ணுவோம், அவ்வளவுதான். கோண்டா கிரியேட், கோண்டா இன்ஸ்டால், அனகோண்டா வெர்ஷனா இருந்துச்சு அப்படின்னா. ஓகே, பிப் இன்ஸ்டால் ஜாங்கோ. வெர்ஷன் தெரிஞ்சா எக்ஸாக்ட் வெர்ஷனோட நேம் நம்பரை சொல்லு, இல்லைன்னா ஜஸ்ட் பேரை சொல்லிட்ட அப்படின்னா ரீசன் வெர்ஷன் அதுவே என்ன பண்ணிக்கும், இன்ஸ்டால் பண்ணிடும். ஸோ என்டர் கொடுக்குறேன். எனக்கு இங்கே அடிஷ்னலாக ஃபைல்ஸ் எல்லாமே ஆட் ஆகும் பாரு. ஏற்கனவே கேட்சியில் டவுன்லோட் ஆகிருக்கிறனால அதையே என்ன பண்ணுது, இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுது. இப்போ இந்த ப்ராஜெக்ட் முன்னாடி ப்ராஜெக்ட் டவுன்லோட் பண்ணோம்ல, அதனால போய் டவுன்லோட். அது ஆக்சுவலாக எங்கே இருக்கும்னா நம்மளோட டெம்பரரி ஃபைல்ஸ்ல எல்லாமே இருக்கும். கேட்சே ஃபைல்ஸ் எல்லாமே எங்கே இருக்கும்னா டெம்பரரி ஃபைல்ஸ் இருக்கும். அதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கோ, இன்ஸ்டால் பண்ணிக்கோ. பாரு, எனக்கு இதுக்கு முன்னாடி வெறும் பிப் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ அடிஷ்னலா ஆல் அதர் திங்ஸ் எனக்கு சப்போர்ட் ஆயிடுச்சா. இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ஜாங்கோ அட்மின் இங்கே கிடையாது. ஜாங்கோ அட்மின் டிஎக்ஸ்னு இருந்துச்சா, இப்போ வந்துருச்சு. அடுத்து எஸ்கியூஎல் ஃபார்மட்னு ஒன்று கிடையாது, வந்துருச்சா. இந்த எஸ்கியூஎல் ஃபார்மட்டை இன்ஸ்டால் பண்ணது ஜாங்கோ. ஓகே, ஜாங்கோவுக்கு கீழே இந்த ஜாங்கோ ரன் ஆகுறதுக்கு பாரு அடிஷ்னல் சப்போர்ட்ஸ் எஸ்கியூஎல் பார்சர்னு ஒன்று வேணும். டி இஸ் அப்போ எனக்கு ப்ராப்பராக என்ன ஆயிடுச்சு, விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. அடுத்த செஷனுக்கு கீழே நம்ம வந்து ஜாங்கோ ப்ராஜெக்ட் எப்படி பண்றதுங்கிறது வந்து தெளிவாக பார்த்துப்போம்.